ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம திருச்சியில் இருக்கோங்க. திருச்சி மாவட்டத்தில் லால்குடின்ற ஊரில் இருக்கிற சப்த ரிஷீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போகிறோம். இங்கே சப்த ரிஷிகள் வணங்கிய சிவபெருமான் கோயில். இந்த கோயில் மிக பழமையான கோயிலுங்க. சோழர்கள் ஆட்சி காலத்திலேருந்து இந்த கோயிலானது இருக்குது. மிகப்பெரிய கோயிலும் கூட. அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலோடைய வரலாறு, புராணம், அந்த கோயிலோடைய கட்டமைப்பு, அங்கே இருக்கிற சுவாமி யாரெல்லாம் இருக்காங்க, அங்கே இருக்கிற சிற்பங்கள் என்னென்ன, அது அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோயிலை பற்றியான முழு விவரங்களும் இந்த காணொலியில் இருக்க போது. வாங்க கோயிலுக்கு போகலாம். சப்த ரிஷீஸ்வரர் திருக்கோயில் லால்குடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த லால்குடி அமைந்திருக்குங்க. திருச்சிராப்பள்ளியிலேருந்து 27 கிலோமீட்டர், தஞ்சாவூர்லேருந்து 50 கிலோமீட்டரில் இந்த ஊரானது இருக்குது. இந்த ஊரில் ஒரு பெரிய கோயில் இருக்குது அப்படின்றதுனா அது இந்த சப்த ரிஷீஸ்வரர் கோயில். ரொம்ப அற்புதமான ஒரு பெரிய கோயில். சிவபெருமானுடைய தேவார வைப்பு ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. நிறைய அற்புதமான தனித்துவமான விஷயங்கள், அழகான விஷயங்கள் இந்த கோயிலில் இருக்குது. அது அனைத்தையும் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க, தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியை நீங்க பார்க்கணும், கோயில்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கணேஷ் ராகவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்றது மூலமா இந்த கோயிலோடைய விபரமானது நிறைய பேருக்கு போய் சேரக்கூடும். இன்னும் உங்களுக்கு க்ளோஸா இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நிறைய பேருக்கு சேரணும், இந்த கோயிலுக்கு நீங்க போகணும்னா உங்க நண்பர்களுக்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, இந்த ஊருக்கு லால்குடின்ற பேர் வர காரணம், அந்த லால்குடினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறானது இருக்கு. அலாவுதீன் கில்ஜியோடைய தலைமை அதிகாரியான மாலிக் கஃபூர் இங்க படையெடுத்து வரும்போது பெருவளநல்லூர் அந்த ஊர்ல ஒரு போரானது நடைபெறுது. அதுல நிறைய பேர் இறந்து போறாங்க. அவருடைய தலைமை அதிகாரியான லால்கானை கௌரவிக்கும் விதமா இந்த இடத்துக்கு லால்கான் குடி அப்படின்ற பேர் வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அந்த லால்கான் குடி தான் இப்போ லால்குடியா மருவி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல இந்த பேரானது ஆர்காட் நவாப் இல்ல ஹைதராபாத் நிசாம் அவங்க காலகட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. லால்குடினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உருதுல சிவப்பு கோபுரம் அப்படின்னு அர்த்தங்க. இதுக்கு முன்னாடி இந்த அழகான ஊரோடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருத்தவத்துறை. இந்த திருத்தவத்துறை தேவார வைப்பு ஸ்தலம்ங்க. வைப்பு ஸ்தலம்னா தேவார பதிகங்கள்ல வேறு வேறு ஊர்கள்ல நடுவில் இந்த ஊர்களுடைய இந்த பெயர்களானது வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்குன்னு தனியாக பாடல்கள், பதிகங்கள் இல்லாமல் நடுவில் வரும்பொழுது அது வைப்பு ஸ்தலமாக கருதப்பட்டு அது ஒரு லிஸ்ட், ஒரு 150 கிட்ட கோயில்கள் இருக்கு. அந்த வைப்பு ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு உள்ளே போகலாங்க. இந்த கோயிலுக்கு உள்ளே போக 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 நிறைய அற்புதமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய தனித்துவமான விஷயங்கள் இந்த கோயிலில் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் போய் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாமல் இது ஏதோ அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் நம்ம காணொளிகள் பதிவிடுறோம். அதில் அனைத்து விவரங்களும், தெரியாத அனைத்து விவரங்களும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நிறைய பேருக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் இப்படி கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரியான விவரங்கள் தெரிஞ்சால் இன்னும் அவங்களுடைய கோயில் பயணம்ன்றது முழுமையடையும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நேராக கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் வரவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் கோயிலை பற்றியான விவரங்கள் அனைத்தும் நம்ம நேராக அவங்கக்கிட்ட அதை தெரிவிக்கும் போது, அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தும் போது கண்டிப்பாக அது உண்மையாக ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். அதையும் நம்ம தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுடைய முதல் இந்த ஒரு பயணமானது 9ஆம் தேதி நவம்பர் மாதம் நடைபெற போகுதுங்க. ஆல்மோஸ்ட் இது புக்கிங் ஓவர் ஆக போகுது. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் வரா மாதிரி இருந்தீங்கன்னா இந்த பயணத்துக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு 7 இடங்கள், 6 சிவாலயம், ஒரு குடவரை கோயில், அதை நீங்கள் பார்க்கணும், அப்படி நீங்கள் பயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக்கிங் இருக்கா அப்படின்றத கேட்டு புக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இந்த பயண விவரங்களை நம்ம முன்கூட்டியே அறிவிப்போம். அந்த அறிவிப்புகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அந்த விவரங்கள், அந்த பதிவுகள் உங்களுக்கு உடனே வரும். அதை நீங்கள் பார்த்துட்டு நம்மளுடைய இந்த பயணங்களுக்கு உடனே நீங்கள் புக் பண்ணலாங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கேயும் நம்ம இந்த பதிவுகளை பதிவு பண்ணுவோம். அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இந்த பயணங்களுக்கு புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சப்த ரிஷீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம், வாங்க.
சப்த ரிஷீஸ்வரர் கோயில் திருத்தவத்துறை வந்துட்டோங்க. இப்படி கோயில் உள்ளே போனோம், நம்ம போகலாம். முன்னாடி ஒரு பெரிய மண்டபம்ங்க, பிரம்மாண்டமான தூண்கள், அதை தாண்டி தான் கோபுர வாசல். நம்ம போகலாம் உள்ள. இங்கே நிறைய படங்கள், சுவாமி படங்கள் இருக்கு. இங்கே கோயில் தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம். இந்த கோபுர வாசலை கடந்து உள்ள போனோம்னா கொடிமரம் பலிபீடம் காட்சி தருதுங்க. அதை கடந்து கொஞ்சம் மேல பார்த்தா சுதை சிற்பங்கள், சப்த ரிஷிகள் சிவபெருமானை வணங்கிய ஸ்தலம்ன்றதுனால அதை குறிக்கிற மாதிரியான சுதை சிற்பங்களை நம்மளால பார்க்க முடியுது. இந்த இடத்துல இந்த மண்டபத்தோடைய கூரையில 12 ராசிகள், அந்த ராசிகளுக்கான விலங்குகள் கூடிய அந்த சிற்பமானது கூரையில இருக்குங்க. அடுத்த கோபுர வாசலுக்கு வெளியே துவார பாலகர்கள் இருக்காங்க. இதை கடந்து நம்ம உள்ள போன உடனே இந்த பிரகாரத்தை வலம் வந்துட்டு நம்ம சுவாமி தரிசனம் பண்ணலாங்க. சுவாமி சன்னதிக்கு வலது பக்கத்துல திருமால் சன்னதி, கிருஷ்ணர் சன்னதி இருக்குங்க. அவங்களுக்கு எதிர்த்தாப்புல ரொம்ப அழகா வெள்ளை வஸ்திரம் சாத்தி சரஸ்வதி தேவி இருந்தாங்க. அவங்கள தரிசனம் பண்ணிட்டு நடராஜ சன்னதி, அவருக்கு பக்கத்திலேயே அர்த்தநாரீஸ்வரரை கண்ணாடி பெட்டியில் ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அடுத்து மகாலட்சுமி சன்னதி. இந்த கோயிலானது பல்லவர்கள் ஆட்சி காலத்திலிருந்து இருக்குங்க. செங்கற்கள்னால இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா சோழர்கள் ஆட்சி காலத்துல கற்களை கொண்டு இந்த கோயிலை கட்டமைச்சிருக்காங்க. மிக பழமையான திருக்கோயில் இந்த திருக்கோயில். கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயிலுங்க. அந்த வரலாற்றை தாங்கிய நிறைய கல்வெட்டு குறிப்புகளை நம்மளால இங்க பார்க்க முடியுது. நந்திவர்மன், நிருபதுங்கவர்மன், முதலாம் ஆதித்ய சோழன், பராந்தக சோழன், முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜாதிராஜன், இரண்டாம் ராஜேந்திர சோழன், விஜயநகர அரசு, இன்னும் பல மன்னர்களுடைய காலத்திய கல்வெட்டு குறிப்புகள் இங்க இருக்குங்க. கல்வெட்டு குறிப்புகள் படி இங்க இருக்கிற சிவபெருமான திருவத்துறை பெருமாளடிகள், திருவத்துறை உடையார், திருவத்துறை மகாதேவர் அப்படிலாம் குறிப்பிட்டிருக்காங்க. அதன் பிறகு பிச்சாடனரை தரிசனம் பண்றோங்க. விநாயகர், நவகிரக சன்னதி, ரிஷிகள் மற்றும் சூரியனுடைய சன்னதி, சப்த கணபதிகள் சன்னதி, இங்க மங்கள மகரிஷின்னு ஒரு ரிஷி சிவபெருமானை வழிபட்டிருக்காரு. இவரை வணங்கினா திருமணம் கைகூடும்ன்றது மிகப்பெரிய நம்பிக்கையா இந்த கோயில்ல இருக்குங்க. சிவலிங்கங்கள், நாகர்கள், கோஷ்டத்துல அர்த்தநாரீஸ்வரருடைய அற்புதமான பழமையான சிற்பம், சண்டிகேஸ்வரர் சன்னதி, கோஷ்டத்துல வீணாதர தட்சிணாமூர்த்தியோடைய அற்புதமான சிற்பம். இங்க பார்க்குற இந்த விஷயத்த நீங்க பார்க்கறது ரொம்ப அரிது. மற்ற கோயில்களில் இந்த மாதிரி பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். இது பேரு தான் வில்வசாரம். இதை சிவபெருமானே குபேரருக்கு கொடுத்துருக்காரு. இது தேவலோகத்துல கூட இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வில்வசாரத்தை சிவலிங்கத்து மேல வச்சு நமச்சிவாய மந்திரம் சொல்லும் பொழுது அந்த வில்வசாரம் தங்கமா மாறும், பல மடங்கு பெருகும். சக்தி வாய்ந்த தெய்வீகமானவர்கள் கண்ணில் தான் இது தெரியும். இதனால குபேரர் என்ன பண்றாருன்னா தன் மகன்களான மணிக்கிரீவன், நலக்கூபன் அப்படின்ற 2 மகன்களுக்கு இதை கொடுத்து அனுப்பி பூலோகத்துல எந்த கோயில்ல எந்த சிவலிங்கத்துல இது பெருகுதோ அங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. நிறைய கோயில்களுக்கு பயணம் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு இது நடக்கவே இல்லை. அண்ணாமலையார் கோயிலுக்கு கூட போறாங்க. அங்க அண்ணாமலையார் இந்த இடத்துக்கு போன்னு ஒரு கோயிலை சொல்லி அனுப்புறாரு. அந்த கோயிலையும் அது நடக்கல. ஆனா இந்த கோயிலுக்கு இங்க இந்த சிவகங்கை தீர்த்தத்துல நீராடி இந்த சிவபெருமானை வணங்கும் பொழுது அந்த வில்வமானது தங்கமாயிருக்கு, பல மடங்கு பெருகி இருக்கு. அதுதான் இந்த வில்வசாரம் சன்னதி. இது நீங்க வேற எந்த கோயிலையும் பார்க்க முடியாதுங்க. ஒரு சிறப்பான தனித்துவமான விஷயம்.
இந்த லால்குடி சிவன் கோயிலில் இருக்கு. நாயன்மார்களுடைய சன்னதி, விநாயகர் சன்னதி, தக்ஷணாமூர்த்தி சன்னதி, அமிர்தகடேஸ்வரர் சன்னதி, சிவபெருமான தரிசனம் பண்றதுக்கு முன்னாடியே சப்த ரிஷிகள் இங்க வரிசையா இருக்காங்க. இந்த கோயில்ல திருமால் சிவபெருமானை வணங்கினா மாதிரியான ஒரு சன்னதியானது இருக்கு. ஏன்னா இந்த கோயில்ல இருந்து தான் திருமால் சிவபெருமானிடம் இருந்து சக்கரத்தை பெற்றார் அப்படின்றது இந்த கோயிலுடைய இன்னொரு நம்பிக்கை. இந்த சப்த ரிஷிகள் இந்த சிவபெருமானை வணங்கி சிவபெருமானிடம் ஐக்கியமானாங்க அப்படின்றது தான் இந்த கோயிலுடைய புராணமா இருக்கு. இன்னொரு விதமா ஒரு புராணம் எப்படி சொல்லப்படுதுன்னா, இந்த சப்த ரிஷிகளுடைய குடில்களுக்கு வெளியே 6 குழந்தைகள் இருக்கு. அந்த 6 குழந்தைகளை பார்த்துக்கோங்கன்னு இந்த ரிஷி பத்தினிகளிடம் ரிஷிகள் சொல்லிட்டு வெளியே போறாங்க. அந்த குழந்தைகள் அழ ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் பால் கொடுக்க இவங்களுடைய மனைவிகள் தயங்குறாங்க. இதை அறிந்த ரிஷிகள் அவங்க மனைவியரை சபிக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டாங்க. இது தெய்வ குழந்தை ஒரு முருகர் அப்படின்றது ரிஷிகளுக்கு தெரிய வருது. இந்த ஒரு அரிய வாய்ப்பை நீங்க தவற விட்டுட்டீங்களே அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து பிரிகிறாங்க. இதை அறிந்த முருகப்பெருமான் இந்த ரிஷிகளின் மீது கோபம் அடைகிறாரு. அந்த தவறை உணர்ந்த ரிஷிகள் இங்க இந்த சிவகங்கையில நீராடி இந்த சிவபெருமானை வணங்கினாங்க. வணங்கி சிவ ஜோதியில ஐக்கியமானாங்கன்றது இன்னொரு புராணமா இந்த கோயில்ல இருக்குங்க. இந்த கோயில்ல நவகிரக பரிகாரம்ன்றது எல்லா நவகிரகங்களுக்கும் இந்த கோயில் ஒரு பரிகார ஸ்தலமா விளங்குது. ஏன்னா இந்த ரிஷிகள் 7 பேரும் நவ கிரகங்களுடைய சொந்தக்காரர்கள். அதனால் இங்கே நவ கிரகங்களுக்கு அவங்க பரிந்துரை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த கோயில் எல்லா தோஷங்களுக்கும் கிரக தோஷங்களுக்கும் பரிகார ஸ்தலமாக விளங்குதுங்க. சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வெளிப்பிரகாரத்துக்கு வந்துடுறோம். மகா அபிஷேக மண்டபம் அடுத்த பிரகாரத்தில் இருக்குங்க. பிரம்மாண்டமான ஒரு மண்டபம். அங்கே நடராஜருடைய ஓவியம் கிளார் அடிக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. கோயிலோடைய வெளிப்பிரகாரத்தை வலம் வருங்க. பிரம்மாண்டமான ஒரு கோயில். உள்ளே பார்த்திங்கன்னா சப்த ரிஷிகள் சன்னதி, சரஸ்வதி சன்னதி, மகாலட்சுமி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சன்னதிகள், அற்புதமான பழமையான சிற்பங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அர்த்தநாரீஸ்வரர், வீணாதர தக்ஷணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், பிச்சாடனர், அதுக்கப்புறமா சப்த கணபதிகள் சன்னதி, சப்த நாகர்கள் சன்னதி, 63 சன்னதி, இந்த மாதிரி நிறைய சன்னதி. மாங்கல்ய மகரிஷின்னு ஒரு மகரிஷி, அவ்வளோ சன்னதி. இங்கே ஒரு மண்டபம். நம்ம வளம் வந்துட்டுருக்கோம். கோயிலுக்கு பின்னாடி ஒரு அரச மரம் பெருசாக இருக்குங்க. இன்னும் அம்பாள் சன்னதிக்கு நம்ம போனோம். அம்பாள் சன்னதி இந்த வெளிப்பிரகாரத்தில் சுவாமிக்கு வலது பக்கத்தில் இருக்குது. அதாவது நம்ம சுவாமி எப்படி பார்க்குறோன்னா இப்படி வலது பக்கத்தில் இருக்குது. சுவாமிக்குன்னு வச்சு பார்த்தா இடது பக்கத்தில் இருக்கும். அதோ அங்கே அம்பாள் சன்னதிங்க. அம்பாலோடைய பேரே வித்தியாசமாக இருந்தது. நான் போய் உங்களுக்கு காட்டுறேன், பேர் சொல்கிறேன். போய் நம்ம அம்பாளை தரிசனம் பண்ணலாம். அம்பாள் கொடிமரம், நந்தி பகவான், அம்பாள் சன்னதி, பெருந்திருப்பிராட்டியார். போய் தரிசனம் பண்ணலாம் நம்ம. இந்த கோயிலில் சுதை சிற்பங்களானது ரொம்ப அழகாக ஒரு ஓவியத்தை பார்க்குற மாதிரியான ஒரு அழகல் இருந்தது அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ அழகாக இந்த கோயிலில் இருக்கிற சுதை சிற்பங்கள் இருக்குது. அதுக்கு வர்ணமும் அவ்வளோ அழகாக தீட்டப்பட்டிருக்குங்க.
இந்த கோயிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமான இந்த கோயிலை பற்றியான வரலாறு, புராணம், சிறப்பம்சங்கள், தனித்துவங்கள் அது அனைத்தும் நீங்கள் இந்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப அற்புதமான இந்த லால்குடி சிவன் கோயிலை பற்றியான தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த காணொளி விரைவில் வந்துக்கிட்டே இருக்க போது. நான் இந்த காணொலியில் இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.